அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் ராஜீவ் காந்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பெட்ரோலியம் டெக்னாலஜி RGPTயில் எவ்வாறு விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்வது என்பதை பார்க்கலாம். முதலாவதாக கூகுளில் RGIPT அட்மிஷன் 2026 என்று டைப் செய்து கொள்ளவும். பிறகு RGIPT BTech அட்மிஷன் 2026-27 என்ற அதிகாரப்பூர்வ RGIPT இணையதள பக்கத்தை கிளிக் செய்யவும். பிறகு அப்ளை ஆன்லைன் என்ற பட்டனை கிளிக் செய்ய வேண்டும். பிறகு நியூ யூசர் டு ரெஜிஸ்டர் கிளிக் ஹியர் என்ற பட்டனை கிளிக் செய்ய வேண்டும். அடுத்தபடியாக ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் என்ற இடத்தில் நாம் தகவல்களை குறிப்பிட வேண்டும். அப்ளிகன்ஸ் நேம் என்ற இடத்தில் மாணவரின் பெயரை 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு சான்றிதழில் உள்ளவாறு குறிப்பிட வேண்டும். மொபைல் நம்பர் என்ற இடத்தில் தற்போது பயன்பாட்டில் உள்ள தொலைபேசி எண்ணை குறிப்பிட வேண்டும். இமெயில் ஐடி என்ற இடத்தில் மாணவரின் மின்னஞ்சல் முகவரியை குறிப்பிட வேண்டும். அப்ளையிங் ஃபார் என்ற இடத்தில் பிடெக் என்ற ஆப்ஷன் மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கும். அதை நாம் தேர்வு செய்ய வேண்டும். பாஸ்வேர்ட் என்ற இடத்தில் நம்முடைய வசதிக்கு ஏற்றவாறு ஒரு கடவுச்சொல்லை உருவாக்க வேண்டும். ரீஎன்டர் பாஸ்வேர்ட் என்ற இடத்தில் மீண்டும் ஒரு முறை நம்முடைய பாஸ்வேர்டை குறிப்பிட வேண்டும். பிறகு திரையில் தோன்றும் கேப்சாவை குறிப்பிட்டு ஐ ஹவ் டவுன்லோடட் ப்ரோஷர் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேர்ஃபுல்லி என்ற செக் பாக்ஸில் கிளிக் செய்ய வேண்டும். பிறகு ரெஜிஸ்டர் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். அடுத்தபடியாக அக்கவுண்ட் வெரிஃபிகேஷன். இங்கு நாம் பதிவு செய்த மெயில் ஐடி மற்றும் மொபைல் நம்பருக்கு 4 டிஜிட் வெரிஃபிகேஷன் கோட் அனுப்பப்பட்டிருக்கும். அதை குறிப்பிட்டு வெரிஃபை என்ற பட்டனை கிளிக் செய்ய வேண்டும். அடுத்தபடியாக பேசிக் இன்ஃபர்மேஷன். நாம் முன்னதாக குறிப்பிட்ட தகவல்கள் ஆட்டோஃபில் ஆகியிருக்கும். அதனைத் தொடர்ந்து ஃபாதர்ஸ் நேம் என்ற இடத்தில் மாணவரின் தந்தையின் பெயரை குறிப்பிட வேண்டும். மதர்ஸ் நேம் என்ற இடத்தில் மாணவரின் தாயின் பெயரை குறிப்பிட வேண்டும். டேட் ஆஃப் பர்த் என்ற இடத்தில் மாணவரின் பிறந்த தேதியை 10ஆம் வகுப்பு சான்றிதழில் உள்ளவாறு குறிப்பிட வேண்டும். கேட்டகரி என்ற இடத்தில் நாம் எந்த வகுப்பை சார்ந்தவர்கள் என்பதை குறிப்பிட வேண்டும். நாம் பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி வகுப்பை சார்ந்தவர்களாக இருந்தால் ஓபிசி நான் கிரீமி லேயர் என்பதை மட்டுமே குறிப்பிட வேண்டும். கேட்டகரி சர்டிபிகேட் இஷ்யூ டேட் என்ற இடத்தில் நாம் கேட்டகரி சர்டிபிகேட் எப்போது பெற்றோம் என்பதை குறிப்பிட வேண்டும். கேட்டகரி சர்டிபிகேட் நம்பர் என்ற இடத்தில் நம்முடைய கேட்டகரி சர்டிபிகேட்டில் குறிப்பிட்டுள்ள நம்பரை குறிப்பிட வேண்டும். ஜெண்டர் என்ற இடத்தில் மாணவரின் பாலினத்தை குறிப்பிட வேண்டும். மாணவராக இருந்தால் மேல் என்றும் மாணவியாக இருந்தால் ஃபீமேல் என்றும் குறிப்பிட வேண்டும். RUPWD என்ற இடத்தில் மாணவர் மாற்றுத்திறனாளி மாணவராக இருக்கும் பட்சத்தில் கொடுக்கப்பட்டுள்ள செக் பாக்ஸை கிளிக் செய்ய வேண்டும். நாம் மாற்றுத்திறனாளி மாணவராக இருக்கும் பட்சத்தில் PWD சர்டிபிகேட் இஷ்யூ டேட் என்ற இடத்தில் நாம் PWD சான்றிதழை எப்போது பெற்றோம் என்பதை குறிப்பிட வேண்டும். பிறகு PWD சர்டிபிகேட் நம்பர் என்ற இடத்தில் PWD சான்றிதழில் குறிப்பிட்டுள்ள எண்ணை குறிப்பிட வேண்டும். ஆர் யூ கலர் பிளைண்ட் என்ற இடத்தில் உங்களுக்கு நிறங்களை வேறுபடுத்தி அடையாளம் காண்பதில் ஏதேனும் குறைபாடு உள்ளதா என்று கேட்கப்பட்டிருக்கிறது. ஆம் என்றால் எஸ் என்றும் இல்லை என்றால் நோ என்றும் குறிப்பிட வேண்டும். ஆதார் கார்டு நம்பர் என்ற இடத்தில் மாணவரின் ஆதார் எண்ணை குறிப்பிட வேண்டும். GE மெயின்ஸ் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் என்ற இடத்தில் GE மெயின் விண்ணப்பத்தில் பதிவு செய்யப்பட்ட கைபேசி எண்ணை குறிப்பிட வேண்டும். ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் என்ற இடத்தில் மாணவரின் மாற்று கைபேசி எண்ணை குறிப்பிட வேண்டும். ஃபாதர் ஆர் மதர்ஸ் மொபைல் நம்பர் என்ற இடத்தில் தந்தை அல்லது தாயாரின் கைபேசி எண்ணை குறிப்பிட வேண்டும். பிளட் குரூப் என்ற இடத்தில் மாணவரின் இரத்த வகையை குறிப்பிட வேண்டும். நேஷனாலிட்டி என்ற இடத்தில் நாம் இந்தியராக இருக்கும் பட்சத்தில் இந்தியன் என்று குறிப்பிட வேண்டும். How did you get to know about RGPIT என்ற இடத்தில் RGPIT பற்றி நீங்கள் எவ்வாறு அறிந்து கொண்டீர்கள் என்று கேட்கப்பட்டிருக்கிறது. நாம் உரிய ஆப்ஷனை கிளிக் செய்யவும். அடுத்தபடியாக JEE டீடைல்ஸை குறிப்பிட வேண்டும். JEE அட்வான்ஸ்ட் ரோல் நம்பர் என்ற இடத்தில் JEE அட்வான்ஸ் தேர்வின் பதிவு எண்ணை குறிப்பிட வேண்டும். JEE அட்வான்ஸ்ட் அப்ளிகேஷன் நம்பர் என்ற இடத்தில் JEE அட்வான்ஸ்ட் விண்ணப்ப எண்ணை குறிப்பிட வேண்டும். JEE அட்வான்ஸ்ட் காமன் ரேங்க் என்ற இடத்தில் JEE அட்வான்ஸ்ட் பொதுப்பிரிவு தரவரிசையை குறிப்பிட வேண்டும். JEE அட்வான்ஸ்ட் கேட்டகரி ரேங்க் என்ற இடத்தில் JEE அட்வான்ஸ்ட் பிரிவு தரவரிசையை குறிப்பிட வேண்டும். JEE மெயின்ஸ் ரோல் நம்பர் என்ற இடத்தில் JEE மெயின்ஸ் தேர்வின் பதிவு எண்ணை குறிப்பிட வேண்டும். JEE மெயின்ஸ் அப்ளிகேஷன் நம்பர் என்ற இடத்தில் JEE மெயின்ஸ் விண்ணப்ப எண்ணை குறிப்பிட வேண்டும். JEE மெயின்ஸ் காமன் ரேங்க் என்ற இடத்தில் JEE மெயின்ஸ் பொதுப்பிரிவு தரவரிசையை குறிப்பிட வேண்டும்.
ஜேஇஇ மெயின்ஸ் கேட்டகரி ரேங்க் என்ற இடத்தில் ஜேஇஇ மெயின்ஸ் பிரிவு தரவரிசையை குறிப்பிட வேண்டும். அடுத்தபடியாக கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ். இங்கு நமது வீட்டின் முகவரியை நாடு, மாநிலம், மாவட்டம், பின்கோட் உள்ளிட்ட விவரங்களோடு குறிப்பிட வேண்டும். அடுத்ததாக பெர்மனன்ட் அட்ரஸ். இங்கு தற்போது வசிக்கும் முகவரியும் நிரந்தர முகவரியும் ஒன்றாக இருந்தால் செக் சேம் ஆஸ் அட்ரஸ் ஃபார் கரஸ்பாண்டன்ஸ் என்ற செக் பாக்ஸில் கிளிக் செய்தால் போதுமானது. இரண்டு முகவரிகளும் வேறுபட்டிருந்தால் தற்போதைய முகவரியை தனியாக குறிப்பிட வேண்டும். அடுத்தபடியாக பேங்க் டீடைல்ஸ் இன் கேஸ் ஆஃப் ரீஃபண்ட். இங்கு பணம் திருப்பி வழங்க வேண்டிய சூழலில் ரீஃபண்ட் வங்கி கணக்கு விவரங்களை குறிப்பிட வேண்டும். நேம் ஆஃப் தி அக்கவுண்ட் ஹோல்டர் என்ற இடத்தில் விண்ணப்ப கட்டணம் அப்ளிகேஷன் ஃபீ செலுத்த பயன்படுத்தப்பட்ட வங்கி கணக்கின் உரிமையாளரின் பெயரை பதிவு செய்ய வேண்டும். நேம் ஆஃப் பேங்க் என்ற இடத்தில் வங்கியின் பெயரை குறிப்பிட வேண்டும். அக்கவுண்ட் நம்பர் என்ற இடத்தில் வங்கி கணக்கு எண்ணை குறிப்பிட வேண்டும். ஐஎஃப்எஸ்சி கோடு என்ற இடத்தில் நம்முடைய பேங்க் பாஸ்புக்கில் குறிப்பிட்டுள்ள ஐஎஃப்எஸ்சி கோடை குறிப்பிட வேண்டும். பான் நம்பர் ஆஃப் தி அக்கவுண்ட் ஹோல்டர் என்ற இடத்தில் அக்கவுண்ட் வைத்திருப்பவரின் பான் எண்ணை குறிப்பிட வேண்டும். பிறகு சப்மிட் என்ற பட்டனை கிளிக் செய்ய வேண்டும். அடுத்தபடியாக சாய்ஸ் ஆஃப் பிரான்ச் ஃபார் அட்மிஷன். இங்கு சேர்க்கைக்கான விருப்ப பிரிவை நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு வரிசைப்படுத்த வேண்டும். மொத்தமாக 11 ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும். இங்கு நாம் நம்முடைய வசதிக்கு ஏற்றவாறு பிரிஃபரன்ஸை குறிப்பிட வேண்டும். பிறகு C1 நெக்ஸ்ட் என்ற பட்டனை கிளிக் செய்ய வேண்டும். அடுத்தபடியாக குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன். முதலாவதாக நாம் 10ஆம் வகுப்பு தகவல்களை குறிப்பிட வேண்டும். போர்டு என்ற இடத்தில் நாம் தமிழ்நாட்டில் படித்திருக்கும் பட்சத்தில் தமிழ்நாடு போர்ட் ஆஃப் ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன்ஸ் என்று குறிப்பிட வேண்டும். நேம் ஆஃப் ஸ்கூல் காலேஜ் என்ற இடத்தில் நாம் 10ஆம் வகுப்பு படித்த பள்ளியின் பெயரை குறிப்பிட வேண்டும். ரோல் நம்பர் என்ற இடத்தில் நம்முடைய 10ஆம் வகுப்பு ரோல் நம்பரை குறிப்பிட வேண்டும். பாசிங் இயர் என்ற இடத்தில் நாம் எந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு படித்து முடித்தோம் என்பதை குறிப்பிட வேண்டும். மேக்ஸிமம் மார்க் என்ற இடத்தில் 500 என்று குறிப்பிட வேண்டும். மார்க் ஆப்டெயின் என்ற இடத்தில் நாம் 10ஆம் வகுப்பில் பெற்ற மதிப்பெண்ணை குறிப்பிட வேண்டும். அடுத்தபடியாக நாம் 12ஆம் வகுப்பு தகவல்களை குறிப்பிட வேண்டும். போர்டு என்ற இடத்தில் நாம் தமிழ்நாட்டில் படித்திருக்கும் பட்சத்தில் தமிழ்நாடு போர்ட் ஆஃப் ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன்ஸ் என்று குறிப்பிட வேண்டும். நேம் ஆஃப் ஸ்கூல் ஆர் காலேஜ் என்ற இடத்தில் நாம் 12ஆம் வகுப்பு படித்த பள்ளியின் பெயரை குறிப்பிட வேண்டும். ரோல் நம்பர் என்ற இடத்தில் நம்முடைய 12ஆம் வகுப்பு ரோல் நம்பரை குறிப்பிட வேண்டும். பாசிங் இயர் என்ற இடத்தில் நாம் எந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு படித்து முடித்தோம் என்பதை குறிப்பிட வேண்டும். மேக்ஸிமம் மார்க் என்ற இடத்தில் 600 என்று குறிப்பிட வேண்டும். மார்க் ஆப்டெயின்ட் என்ற இடத்தில் நாம் 12ஆம் வகுப்பில் பெற்ற மதிப்பெண்ணை குறிப்பிட வேண்டும். Intermediate subjects marks, please enter the best one in the 5th subject. இங்கு மேத்தமேட்டிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷ் என்று குறிப்பிட்டிருக்கிறது. இதில் விடுபட்ட ஒரு கோர் சப்ஜெக்டை 5வது இடத்தில் குறிப்பிட்டு அனைத்திற்கும் நாம் பெற்ற மதிப்பெண்ணை மார்க் ஆப்டெயின்ட் என்ற இடத்தில் குறிப்பிட வேண்டும். மேக்ஸிமம் மார்க் என்ற இடத்தில் 100 என்று குறிப்பிட வேண்டும்.
பிறகு சப்மிட் என்ற பட்டனை கிளிக் செய்ய வேண்டும். அடுத்தபடியாக டாக்குமெண்ட் அப்லோட். அப்லோட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப் என்ற இடத்தில் புகைப்படத்தை கேட்கப்பட்டுள்ள அளவில் JPG/JPEG ஃபார்மேட்டில் அப்லோட் என்ற பட்டனை கிளிக் செய்து பதிவேற்றம் செய்ய வேண்டும். அப்லோட் சிக்னேச்சர் என்ற இடத்தில் கையொப்பத்தை கேட்கப்பட்டுள்ள அளவில் JPG/JPEG ஃபார்மேட்டில் அப்லோட் என்ற பட்டனை கிளிக் செய்து பதிவேற்றம் செய்ய வேண்டும். அப்லோட் OBC NCL கேட்டகரி சர்டிபிகேட் என்ற இடத்தில் நாம் குறிப்பிட்ட கேட்டகரி சர்டிபிகேட்டை கேட்கப்பட்டுள்ள அளவில் PDF ஃபார்மேட்டில் அப்லோட் என்ற பட்டனை கிளிக் செய்து பதிவேற்றம் செய்ய வேண்டும். அப்லோட் கிளாஸ் 10th மார்க் ஷீட் ஆர் சர்டிபிகேட் என்ற இடத்தில் நம்முடைய 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழை PDF ஃபார்மேட்டில் அப்லோட் என்ற பட்டனை கிளிக் செய்து பதிவேற்றம் செய்ய வேண்டும். அப்லோட் கிளாஸ் 12 மார்க் ஷீட் என்ற இடத்தில் நம்முடைய 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழை PDF ஃபார்மேட்டில் அப்லோட் என்ற பட்டனை கிளிக் செய்து பதிவேற்றம் செய்ய வேண்டும். அப்லோட் கிளாஸ் 12 சர்டிபிகேட் என்ற இடத்தில் நம்முடைய 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழை PDF ஃபார்மேட்டில் அப்லோட் என்ற பட்டனை கிளிக் செய்து பதிவேற்றம் செய்ய வேண்டும். அப்லோட் JEE அட்வான்ஸ்ட் ஸ்கோர் கார்டு என்ற இடத்தில் மாணவரின் JEE அட்வான்ஸ்ட் மதிப்பெண் அட்டையை PDF ஃபார்மேட்டில் அப்லோட் என்ற பட்டனை கிளிக் செய்து பதிவேற்றம் செய்ய வேண்டும். அப்லோட் JEE மெயின்ஸ் ஸ்கோர் கார்டு என்ற இடத்தில் மாணவரின் JEE மெயின்ஸ் மதிப்பெண் அட்டையை PDF ஃபார்மேட்டில் அப்லோட் என்ற பட்டனை கிளிக் செய்து பதிவேற்றம் செய்ய வேண்டும். அடுத்தபடியாக செக் பிரிவ்யூ என்ற பட்டனை கிளிக் செய்ய வேண்டும். பிறகு நாம் வழங்கிய தகவல்கள் அனைத்தையும் சரிபார்த்துவிட்டு செக் லிஸ்ட் என்ற பட்டனை கிளிக் செய்ய வேண்டும். இங்கு வழங்கிய தகவல்களை சரிபார்த்துவிட்டு ஃபைனல் சப்மிட் என்ற பட்டனை கிளிக் செய்ய வேண்டும். பிறகு ப்ரொசீட் டு பே என்ற பட்டனை கிளிக் செய்ய வேண்டும். இங்கு நமக்கு வசதியான பேமெண்ட் ஆப்ஷனை தேர்வு செய்து விண்ணப்ப கட்டணத்தை செலுத்தலாம். RGPTயில் விண்ணப்பிக்க இருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் பள்ளிக் கல்வித்துறையின் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.